अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கேனோட மூடி யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் வீட்ல கேன் வாட்டர் வாங்குவோம். அதோட மூடி வந்துட்டு தீந்ததுக்கு அப்புறம் தண்ணி தீந்ததுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி தூக்கி போட தேவையில்லை. எத்தனை மூடி இருந்தாலும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 4 மூடி யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணி காமிக்க போறேன். அது பண்றதுக்கு கொஞ்சம் உல்லன் நூல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த உல்லன் நூலை ஒரு 10 முறை போல இது போல நம்ம சுத்திக்கலாம். சுத்தினதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மிடில்ல இன்னொரு நூல் வந்து இந்த மாதிரி கொடுத்து அப்படி நம்ம நாட் போட்டு இது ஒரு குஞ்சு மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஓரங்களை வந்து கரெக்ட்டா வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா மிடில்ல வந்து நான் இந்த நூல் வந்து கொஞ்சம் லாங்கா தான் எடுத்துர்க்கேன். இந்த உல்லன் நூல் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த முனையில நம்ம கொஞ்சமா க்ளூ அப்ளை பண்ணிட்டு நல்லா முறுக்கி விட்டு இந்த இடத்தை வந்து நம்ம நல்லா ஷார்ப்பா ஆக்கிக்கலாம். நல்லா ஸ்டிஃபா இருக்கும். நம்ம வந்து க்ளூ வச்சிட்டு இந்த மாதிரி முறுக்கி விட்டு காய விட்டோம் அப்படினாக்கா அப்படி இல்ல அப்படினாக்கா நீங்க வந்து உங்ககிட்ட பெரிய சைஸ்ல ஊசி இருந்துச்சுனா அதை கோத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு இந்த ஜிம்கான் கேப் இருக்கு இல்லையா? சோ இத வந்துட்டு ஒன்னு கோத்துக்கறேன். இது வந்து ஆப்ஷன் தான். இது கோக்கணும் அப்படின்ட்டு இல்ல. உங்ககிட்ட இருந்துச்சுனா இந்த மாதிரி கோத்துக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சம் பீட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் பெரிய சைஸ்ல கொஞ்சம் கலரா இருக்க மாதிரி உள்ள பீட்ஸா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம ஒரு 5 பீட்ஸ் வந்து இதல கோத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மூடியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டா வந்துட்டு மேலேயும் இந்த மாதிரி கீழேயும் ஹோல் ஒரே ஸ்ட்ரைட்டுக்கு இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இந்த மூடியை வந்து இதல கோத்துக்கலாம். ஒரு மூடியை கோத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து இதல நம்ம மணி கோக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மணி கோத்துக்கறேன். அடுத்து ஒரு பெரிய சைஸ் மணி கோத்துக்கறேன். அடுத்து இன்னொரு சின்ன மணி. இப்படி கோக்கும்போது கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அடுத்து இன்னொரு மூடி கோத்துக்கலாம். இப்போ நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க மூடி பாத்தீங்கன்னா ரெண்டு மூடியும் ரெண்டு கலர்ல இருக்கு. சோ அதனால இந்த கலர்ல ஒரு மூடி, அடுத்து இன்னொரு கலர்ல இருக்கிற அந்த மூடி அந்த மாதிரி கோக்குறேன். உங்ககிட்ட இருக்கிற மூடி சம் டைம் வந்து ப்ளைனான கலர்ல இருந்துச்சு, அதாவது ஒயிட் அந்த மாதிரி இருந்துச்சுனா நீங்க வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா 4 மூடியும் கோத்துட்டேன். அதே மாதிரி இடையில மணி கோத்து தான் கோத்துர்க்கேன். பார்க்கிறதுக்கு இந்த மூடியோட கலரே நல்லா இருக்கிறதுனால நான் இந்த பெயிண்டிங்கும் பண்ணல இதல. சோ அப்படியே தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மீதி இருக்கிற அந்த நூலை வந்து நாட் மாதிரி போட்டுக்கலாம். வேல்ல ஹேங் பண்ற மாதிரி ஒரு நாட் மாதிரி இத அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து அப்படியே இதிலே சுத்தி விட்டு ஒட்டி விட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த மூடிக்கு மேல நான் சொன்ன மாதிரி எதுவும் பெயிண்டிங் எதுவும் பண்ண போறது இல்ல. ரொம்ப சிம்பிளா நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் இருந்துச்சுனா ஒட்டி விடுங்க. அப்படி இல்லனா மிரர் இருந்துச்சுனா ஒட்டி விட்டு அப்படியே சைடுல ஃபுல்லா ஸ்டோன் ஒட்டினீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நான் வந்து இந்த ரோஸ் மட்டும் ஒட்டி இன்னைக்கு அப்படியே சிம்பிளா நீட்டா முடிச்சுக்கிறேன். சோ ரொம்ப அழகான ஒரு தோரணம் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கிறதுக்கு இது ஒரு வேஸ்டான மூடி அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு அழகா இருக்கு. கலருமே ரொம்ப நீட்டா இருக்கு. சோ இது அப்படியே நம்ம வந்து நம்ம வீட்டோட அந்த அரிகால் ஒரு ரெண்டு சைடுல ரெண்டு ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா நீளமா தொங்க விட்டோம் அப்படினாக்க பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பட் இப்போ என்கிட்ட இருக்கிற மூடிக்கு என்னால ஒன்னு தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. இது வந்து எங்க வீட்டு அரிகால்ல வந்து நான் மாட்டி இருக்கேன் பாருங்க. அதாவது ரூமோட ஒரு அரிகால்ல மாட்டி காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நீங்க இந்த மாதிரி வேஸ்டான மூடியை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. வேஸ்டான மூடியை யூஸ்ஃபுல்லா மாத்தக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்னோட தெரியப்படுத்துங்க. தினமும் நம்ம சேனல்ல வரக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.